Hello students, 6th standard இருந்து 10th standard வரையும் உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம்ஸ்க்கான டைம் டேபிள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம்ஸ்க்கான ஒரிஜினல் கவர்மெண்ட் அஃபிஷியல் டைம் டேபிள் சென்னை டிஸ்ட்ரிக்டோடது நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சென்னை டிஸ்ட்ரிக்ட் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து இந்த டைம் டேபிளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களோட கவர்மெண்ட் அஃபிஷியல் டைம் டேபிள். 16th ஜூலை 16th வெட்னஸ்டே பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டுக்கு மார்னிங் 10:30லேருந்து 12 o'clock வரையும் லாங்குவேஜ் தமிழ் எக்ஸாம் நடக்க இருக்கு. ஸோ அதர் லாங்குவேஜஸாக இருந்தாலும் உங்களுக்கு மார்னிங் தான். ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் 2:30லேருந்து 4 o'clock வரையும் இங்கிலீஷ் எக்ஸாம் 1.5 hours எக்ஸாம்ஸ் நடக்குது எல்லா எக்ஸாம்ஸுமே. ஜூலை 17 தேர்ஸ்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸு மார்னிங் மேக்ஸு, ஆஃப்டர்நூன் சயின்ஸ் எக்ஸாம். 18th ஜூலை 18th ஃப்ரைடே அன்னைக்கு மார்னிங் சோஷியல் சயின்ஸ் எக்ஸாம். இதுதான் உங்களோட டைம் டேபிள். 6th to 9th டைம் டேபிள் பாருங்க. ஜூலை 16 அன்னைக்கு வெட்னஸ்டே மார்னிங் இங்கிலீஷ் எக்ஸாம் 10:30 to 12 o'clock, ஆஃப்டர்நூன் 2:30லேருந்து 4 o'clock அங்கே உங்களுக்கு லாங்குவேஜ் எக்ஸாம் நடக்குது. 17th ஜூலை 17th தேர்ஸ்டே மார்னிங் சயின்ஸ் எக்ஸாமும் ஆஃப்டர்நூன் சோஷியல் சயின்ஸும் நடக்க இருக்கு. ஜூலை 18th ஃப்ரைடே மார்னிங் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம்ஸ் நடக்க இருக்கு. ஸோ 10th டைம் டேபிள் என்னன்னு பார்த்துருக்கீங்க. 10th போர்ஷன் என்னன்னு பார்த்துருவோம். 10th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம் முதல் இடைப்பருவ தேர்வுக்கான பாடத்திட்டம் சிலபஸ் பாருங்க. 10ஆம் வகுப்பு தமிழ் மொழி மாணவர்கள், அதாவது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது. அதுக்கு அடுத்தது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்துருவோம். தமிழ்ல இயல் 1 இயல் 2 முழுவதுமா இருக்கு. முழுவதும் அப்படின்னா கவிதை, பேழை, உரைநடை பகுதி, கட்டுரை, கடிதம், துணைப்பாடம், மொழியை ஆள்வோம், மொழியோடு விளையாடு, அனைத்து பகுதிகளும் இயல் 1 இயல் 2 முழுமையா இருக்கு. ஆனா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபுல்லா இருக்கு. ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்டரி ரீடர் எல்லாமே இருக்கு. செகண்ட் யூனிட்ல ப்ரோஸ் அண்ட் போயம் மட்டும் தான் இருக்கு. சரிங்களா? அதுக்கடுத்தது மேக்ஸ் பார்த்தீங்கன்னா உறவுகளும் சார்புகளும் ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லா இருக்கு. என்னடா எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு 1.5 வரையும் தானே இருக்கு. எக்ஸசைஸ்லாம் 1 வேர்ட்ஸோட சேர்த்து 1.6 வரையும் தான் இருக்கீங்கன்னா 1.10 கொடுத்துருக்காங்கன்னு நினைக்காதீங்க. இது கண்டென்ட்டோட நம்பர். ஸோ உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் ஃப்ரண்ட் பேஜில் உங்களோட சாப்டர் என்னென்ன சாப்டர் இருக்குன்னு பார்ப்பீங்க இல்லையா, அங்கே கண்டென்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க பாருங்க. அது 1.1லேருந்து 1.10 வரையும் இருக்கும். ஸோ அது ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லாக. எண்களும் தொடர் வரிசைகளும் இதுவுமே 2.1லேருந்து 2.11 கொடுத்துருக்காங்க. எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு 2.11 வரையும் கிடையாது. ஸோ ஆனால் உங்களோட கண்டென்ட் வந்து 2.11 வரையும் இருக்கும். ஸோ அதனால கண்டென்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ கன்ஃபியூஷன் வேண்டாம். செகண்ட் சாப்டர் ஃபுல்லாக, ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லாக. அதே மாதிரி வடிவியல் ஜாமெண்ட்ரியில் உங்களுக்கு 4.1 4.2 எக்ஸசைஸ் கிடையாது, கண்டென்ட். ஸோ எக்ஸசைஸ் பார்த்தோன்னா 4.1 வரையும் தான் வரும். சரிங்களா? ஒத்த சம முக்கோணம் சிமிலாரிட்டி ட்ரையாங்கிள் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது வரையும் தான் இருக்கு. ஸோ எக்ஸசைஸ் பயிற்சி 4.1 மட்டும் தான் வரும். கன்ஃபியூஷன் வேண்டாம். 4.2 கிடையாது. மாறுபாடுகள் மாறுபாடுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃப் வந்து உங்களுக்கு 3.7 எக்ஸசைஸ் கிடையாது. ஸோ கிராஃப் என்ன எக்ஸசைஸ் 3.50னா 3.60னா கரெக்டாக ஞாபகம் வரல. ஆனால் மாறுபாடுகளுக்குள்ள அந்த எக்ஸசைஸ் மட்டும் தான். ஸோ இது எல்லாமே கண்டென்ட் நம்பர். ஸோ கன்ஃபியூஷன் வேண்டாம். உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் ஃப்ரண்ட் பேஜில் உங்களுக்கு கண்டென்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க சாப்டர் நம்பர் இடத்துல. ஸோ அதுதான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கன்ஃபியூஷன் ஆகிக்க வேண்டாம். அதே மாதிரி அறிவியலில் இயற்பியலில் ஃபர்ஸ்ட் 2 லெசன், வேதியியலில் 7th 8th, உயிரியலில் 12th 13th. லாஸ்ட் இயர் 14 15லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் அதை கட் பண்ணியிருக்காங்க. சோஷியலில் ஃபர்ஸ்ட் செகண்ட் லெசன் மட்டும் தான் வருது. ஜியோகிரஃபியில் ஃபர்ஸ்ட் 3 லெசன், குடிமையல்ல 1 லெசன், பொருளியல்ல 1 லெசன். அடுத்து 10ஆம் வகுப்பு ஆங்கில வழி இயல் 1 இயல் 2 யூனிட்மே இருக்கு. தமிழில் இங்கிலீஷ்க்கு ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபுல்லாக இருக்கு. செகண்ட் யூனிட்ல ப்ரோஸ் அண்ட் போயம் மட்டும் படித்தா போதும். மேக்ஸில் ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லாக பாருங்க, செகண்ட் சாப்டர் ஃபுல்லாக பாருங்க. இங்கே கொடுத்துருக்கிறது கண்டென்ட் நம்பர். ஸோ எக்ஸசைஸ் நம்பர் நினச்சிட்டு கன்ஃபியூஷன் வேண்டாம். ஜாமெண்ட்ரிலையும் வந்து கண்டென்ட் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க 4.1 4.2. ஸோ எக்ஸசைஸ் 4.1 மட்டும் தான். அதேமாதிரி கிராஃப் ஆஃப் வேரியேஷன் எக்ஸசைஸ் மட்டும் தான் 3.7 எக்ஸசைஸ். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு இங்கே 3.7 கொடுத்துருக்கிறது எக்ஸசைஸ் நம்பர் கிடையாது, கண்டென்ட் நம்பர். ஸோ நீங்கள் 3.7 கண்டென்ட்ல நீங்கள் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல என்ன இருக்கு அப்படின்ட்டு அந்த கண்டென்ட்டை போய் பார்த்தீங்கன்னா கிராஃப் ஆஃப் வேரியேஷன் இருக்கும். ஸோ அது 3.50னா 16 கரெக்டாக ஞாபகம் இல்லை எனக்கு. ஸோ நமக்கு கிராஃப் ஆஃப் வேரியேஷனுக்குள்ள எக்ஸசைஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. சயின்ஸில் ஃபிசிக்ஸ் 1 2
கெமிஸ்ட்ரியில் 7, 8, பயாலஜியில் 12, 13. லாஸ்ட் இயர் வந்து போர்ஷன் நிறைய இருந்தது, இந்த வருஷம் நிறைய கம்மி பண்ணியிருக்காங்க போர்ஷன். சோஷியல் சயின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் ஒரு லெசன் கம்மி பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் 3 லெசன் இருந்தது, இந்த வருஷம் 2 லெசன் தான் கொடுத்துருக்காங்க. சிவிக்ஸில் 2 லெசன், எக்கனாமிக்ஸில் 2 லெசன் இருந்துச்சு லாஸ்ட் இயர். ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு சிவிக்ஸில் 1 லெசன், எக்கனாமிக்ஸில் 1 லெசன், ஜியாகிரஃபியில் 3 லெசன், ஹிஸ்ட்ரியில் 2 லெசன். ஸோ அழகாக படிக்கலாம், டைம் இருக்குது, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, அழகாக பிளான் பண்ணி படிங்க. 10th இம்பார்ட்டன்ட் வீடியோ நம்ம சேனலில் தொடர்ச்சியாக போட்டுட்ருக்கோம். ப்ரீவியஸ் எக்ஸாமோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பேப்பர்ஸ்லாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். 10th வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.